பார்ப்போமானால் கேருபீன்களுக்கு 4 சிறகுகள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் சேராபீன்கள் என்றும் பரலோகத்தில் துதிக்குவதற்காக, தேவனை போற்றுவதற்காக, செய்திகளை கொண்டு வருவதற்காக சேராபீன்கள் என்றும் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த சேராபீன்களுக்கு 6 சிறகுகள் இருந்தது. ஆகவே கேருபீன்களுக்கு 4 சிறகுகளும் சேராபீன்களுக்கு 6 சிறகுகளுமா இருந்தது. ஆனால் இங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள், மகா பரிசுத்தத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது கேருபீன்கள். ஆகவே அவர்களுக்கு 4 சிறகுகள் இருந்தது. 2 சிறகுகளை உயர விரித்து கிருபாசனத்தை மூடி இருந்தது. 2 சிறகுகளாலே தங்களை மூடிக்கொண்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்போதும் கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, இந்த உலகத்திற்கு ஒற்றவர்களாக அல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கக்கூடியவர்களாய் தங்களை காட்ட வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, செட்டைகளை, கிருபாசனத்தை அது மூடிக்கொண்டிருந்தது போல தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபையை காக்க வேண்டும். கிருபை தங்கக்கூடிய, கிருபை இருக்கக்கூடிய இடமாகிய சபையை காக்க வேண்டும். சபையை காப்பது தேவனுடைய ஊழியக்காரருடைய வேலை என்பதை நாம் அதன் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கேருபீன்கள் ஒன்றுக்கொன்று எதிர்முகமாய் இருந்தது போல ஊழியர்கள் எப்போதும் ஒரு மனமாய் இருந்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது 16 to 36 வரைக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவியாமல் போனாலும் என்று அந்த விசுவாசத்தை சொன்னார்கள். ஆகவே அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை கொடுத்தது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது கிருபாசனத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த கேருபீன்கள் அது ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தது போல நாம் எப்போதும் கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எதற்காக பார்க்க வேண்டும்? அன்றன்றுள்ள அப்பத்திற்காக கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைக்காக பார்க்க வேண்டும். எதற்காக பார்க்க வேண்டும்? ஆண்டவரே எனக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் உத்தரவுக்காக, இங்கே செல் அங்கே செல்லாதே என்று தேவன் ஊழியத்திற்கு உத்தரவு கொடுக்கிறாரே, அந்த உத்தரவுக்காக நாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மோடு கூட சொல்ல வேண்டும் என்பதற்காக அனுதினமும் நாம் தேவனை பார்க்க வேண்டும். இதுதான் இந்த கிருபாசனம், கேருபீன்கள் என்பதனுடைய விளக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்றால், தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற வார்த்தையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு ஜீவிப்போமானால் உண்மையாகவே நாமும் ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் தேவனுக்கு முன்பாக இருப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாங்கள் படித்தோம். ஆம் தகப்பனே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி, அதற்குள்ளே எப்படி ஆரோனின் துளிர்த்த கோலும் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் 10 கட்டளை அடங்கிய கற்பலகை வைக்கப்பட்டிருந்ததோ, அதே போல எங்களுக்குள்ளே ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதையா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பாத்திரங்கள் என்பதை விசுவாசித்து நாங்கள் எங்களை தேவனுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வசனம் எங்களுக்குள்ளே ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே மகா பரிசுத்தக்குள்ளே ஸ்தலத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது போல நாங்களும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்துக்குள்ளே கடந்து போக கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இது ஆசரிப்பு கூடார பாட விளக்கங்களை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் அதில் இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆசாரியின் வருஷத்துக்கு ஒரு முறை போய் நின்று அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது போல ஆண்டவரே, நாங்களும் ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே, அந்த கிருபாசனத்தில் எங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறதையா, அதுபோல தேவனுடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உதவி செய்தரலாம் ஆண்டவரே. கேருபீன்கள் தங்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே உயர அந்த பெட்டியை மூடுகிறதை போல தங்களுடைய செட்டைகளை விரித்திருந்தது போல நாங்கள் எப்போது தேவனை பார்க்கிறவர்களாக, எங்களை நாங்களே கிருபைக்குள் காத்துக் கொள்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எம். ஜெபராஜ், இந்திய தேவசபை, 31 திருச்செந்தூர் ரோடு, முருகன்குறிச்ி, பாளையங்கோட்டை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண் 0462400159. செல் நம்பர் 9434316559 9362216559.